எல்லா மக்களுக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்டி கிச்சனில் இன்றைக்கி வெள்ளை சோளத்தை வச்சு ஒரு சூப்பரான பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 3 கப் அளவு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அதோட 1 கப் அளவு இட்லி அரிசி, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு உளுந்தோட அளவு என்னென்னா 1 கப் அளவு போடணும். 4 கப்புக்கு ஒரு கப் அளவு. 1 ஸ்பூன் வெந்தயம் நான் தனியாக ஊற வச்சுருக்கேன். இது எல்லாம் ஊறினதுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா கலந்துட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சாச்சு. இதை நல்லா புளிக்க விடணும். ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு பொங்கி வந்துருச்சு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 3, பச்சை மிளகாய் 5 பொடியாக கட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்து நம்ம மாவில் கொட்டிக்கலாம். இப்போ பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு குழியில் மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். மீடியம் வச்சு அடுப்பை எரிய விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான சுவையான சோள பணியாரம் ரெடி ஆகிடும். இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு வகையில் டிஃபன் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த சோள பணியாரம் முக்கியமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.